ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மோட்டோரோலா பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் வந்து ஆஃபர் இல்லாமல் அப்படின்னா 2,200 ஆஃபரோடனா 30,000. ஸோ 2,000 பார்த்தீங்கன்னா லான்ச்சிங் ஆஃபராக டிஸ்கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் வாங்கிக்க முடியுன்றாங்க. மோட்டோரோலா எட்ஜ் 40. ஸோ கர்வ் டிஸ்பிளேயோட ஒரு நல்ல ஒரு ஸ்பெக்கில் கேமரா டீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொடுக்குற ஒரு செக்மெண்ட் தான் இந்த பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் சீரீஸாக அதில் ஒன்று அடுத்த லெவலில் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அது உண்மையிலே பக்காவாக இருக்கும். ஆனால் ப்ரைஸிங், சாஃப்ட்வேர் அப்டேட், அந்த சப்போர்ட், இதை மூணை மட்டும் அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ன்றது இருக்கும். இந்த வட்டம் எப்படி பண்ணுறாங்க என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் வருவீங்க. நீங்கள் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே 3 வருஷத்துக்கு முன்னாடி லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்களே, அப்புறம் இது கண்ணாடி போடுறீங்கன்னு. ஐயோ, காலையிலேருந்து ஏன் நண்பா கேட்குறீங்க? காலையில் ஒரு ஃபுட் சேனலுக்கு இம்மிடியேட்டாக 2 வீடியோ போட வேண்டிய சூழ்நிலை, அதை போட்டேன். அப்புறம் நம்ம டெக் சேனலுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துக்கு கூட்டிகிட்டு போனானுங்க, அங்கே போய் பார்த்தேன். கண் அப்படியே ஓவராக ட்ரை ஆகுது, தூக்கமே இல்லாமல். ஸோ அதனால் இப்போ ஃபோனில் தான் இப்போ இங்கேயும் மானிட்டரை பார்த்துக்கிட்டே பேசணும். அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சக்கப்புறம் இந்த வீடியோவை எடிட் பண்ணணும். சுற்றி கண்ணுக்கு வேலை கொடுக்குறதுனால ரொம்ப கண் ட்ரை ஆகிறனால தான் இது வந்து வெறும் ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ், பவர் கிளாஸ் கிடையாது. ஸோ நிறையா பேர் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் இந்த கண்ணாடி வியர் பண்ணதை பார்த்துட்டு கேட்குறீங்க, ப்ரோ என்ன ப்ரோ திருப்பி கண் என்ன இதாகிருச்சா அப்படி இப்படின்னு. ஸோ ஃபோன் பார்க்கும்போது போடுவேன், மானிட்டர் பார்க்கும்போது போடுவேன். சம்டைம் வீடியோ எடுக்கும் போது அப்படியே மறந்தாப்பில் கண்ணாடியை போட்டுக்கிட்டே வீடியோ எடுத்துருவேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெரியுது, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நார்மல் ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் தான், கண் நல்லா தான் தெரியுது. ஓகே நண்பா, ஓகே. இந்த மோட்டோவோட எட்ஜ் 40 இதை பற்றி பார்ப்போம். ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் நண்பா இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து சென்டர் ஃப்ரேமாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது போக வயர்லெஸ் சார்ஜிங், ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் சப்போர்ட் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்றத நான் 1 by 1 சொல்லிடுறேன். 6.5 இன்ச்சுக்கான POLED டிஸ்பிளேன்றது கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸுக்கான சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. HDR 10+ உங்களால் வீடியோஸில் பார்த்துக்க முடியும். 1200 நிட்ஸ் வரைக்கும் பீக் பிரைட்னஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போகும். கர்வ் டிஸ்பிளே வேறு. ஸோ எட்ஜை பொறுத்த வரைக்கும் கர்வ் டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. ஸோ கர்வ் டிஸ்பிளேயில் அதுவும் 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு வியூவிங் ஆங்கிள் நல்லாயிருக்கும். பீக் பிரைட்னஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீங்கள் ஸ்க்ரீனை பார்க்குறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்ப்பீங்க. ஸோ வியூவிங் ஆங்கிள், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு டூயல் ஸ்பீக்கரும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே ப்ளஸ் ஆடியோவுக்கு நல்லா இருக்கும். ஸோ அந்த விதத்தில் டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க நண்பா. இப்போ கேமராவுக்கு வருவோம். பிரைமரி உங்களுக்கு 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட. அல்ட்ரா வைடு 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபிக்கு 13 மெகாபிக்சலுக்கான கேமரான்றது கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ பிரைமரியும் செல்ஃபியும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அல்ட்ரா வைடு எந்த அளவுக்கு பிரைமரி கேமராவோட அந்த கலர் கரெக்ஷனில் மேட்ச் பண்ணுறாங்கன்றது லான்ச் ஆனதுக்கப்புறம் தெளிவாக பார்ப்போம். இதில் OIS-ஓட தான் வருது. ஸோ அதனால் வீடியோன்றது ஸ்டேபிளாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது முக்கியமான விஷயம். உள்ளே யூஸ் பண்ண ப்ராசஸர் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8020, அதாவது 8020 அப்படின்ற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்ல தரல. பட் நார்மல் யூசேஜ், ஒரு பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, நல்ல ஒரு மீடியமான கிராஃபிக்ஸில் லாங் டைமாக கேம் விளாட்றதுக்கு, இந்த மாதிரி பர்பஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஒரு பீக் லெவல், ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக கிடைக்காது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நண்பா. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா இருக்குது. அது போக 4400 mAhக்கான பேட்டரி, 68 வாட்ஸுக்கான சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் மோட்டோரோலா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எட்ஜ் 40 சீரீஸில் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் ஆண்ட்ராய்ட் 13 வருது. 14, 15க்கான அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் மோட்டோவை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா பிராண்ட்லேயும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் கொடுப்பான். ஆனால் அது ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மாதிரி தான் இருக்கும். அப்டேட் பேக் அண்ட் சப்போர்ட் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு 2-4 ஃபோன் தான் ஒரு பேர் வருது. இல்லை இதுக்கு முன்னாடி ஃபியூசன் சொல்லி ஒன்று சில லான்ச் பண்ணாங்க, பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஹிட்டு கொடுக்கல. ஸோ ரியல்மி, ரெட்மிக்கு போட்டியாக அவங்க இன்னும் வரலை அப்படின்றத நான் சொல்லுவேன். பட் அவங்களோட வேல்யூ அவங்களே கெடுத்துக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியும். ஏன்னா மோட்டோரோலா பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்த ஒரு பிராண்டுன்றது. இப்போ நோக்கியாவும் மோட்டோரோலாவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கி. அதுவும் நோக்கியாலாம் புதஞ்சிட்டியா
அப்படியே லான்ச் பண்ணாலும் பல ஆயிரங்களுக்கு லான்ச் பண்ணேன், ஆனால் ஸ்பெக்கு உள்ளே ஒன்றும் இருக்காது. ஸோ அந்த நிலவரத்தில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மோட்டோ H40 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நண்பா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ், டெலிகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவான நிறைய அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா அதில் வரும். ஸோ இது இந்த வீடியோ நான் எப்பயுமே காலையில் தான் எடுப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு, அதனால் சாயங்காலம் எடுக்கிறேன். ஸோ லைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ 2 டியூப் லைட் தான் இருக்குது. ரிங் லைட்டில் வயர் எலி கடிச்சிருச்சு, ஒட்டு போட்டு வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த பக்கம் வச்சுருப்பேன், இந்த ஷேடோ ஒழுகாமல் இருந்திருக்கும். ஸோ எப்படி இருக்குது லைட்டிங் அதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.